வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்சல்யூட் ரெக்ரெஷன் சாப்டர் 27. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ 100 ஸ்வாட் டீமன் செஞ்ச தப்பை ஒத்துக்க சொல்லிட்டு நிர்வாணா பெவிலியன்ல இருந்து அவனோட வீட்டுக்கு வரும்போது பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் ஹீரோக்காக வெயிட் பண்ணுறத பார்த்துருப்பான். ஹீரோ வர்றதை பார்த்த பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் என் கூட ஒரு ட்ரிங்க்குக்கு உட்காரு அப்படின்னு கேட்பாரு. அதை கேட்ட ஹீரோ எதுவும் சொல்லாமல் பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் முன்னாடி போய் உட்காருவான். ஹீரோவை பார்த்து, நான் உன்கிட்ட அப்போவே சொன்னேன் தானே, என்னை அடிக்கடி மீட் பண்ணா உனக்கு எதுவும் நல்லது நடக்காதுன்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ, நீங்கள் தான் என்னை எப்பவும் தேடி வரீங்க அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காங்க. பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் அவர் கையில் இருந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு, டீமன் குல மக்களோட திறமையை காட்டுற நாளப்போ நீ அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டு நம்மளோட டிமானிக் கல்ட் லீடர்கிட்ட ஒரு விஷ் கேட்ட. அப்போ நான் என் மனசில் நினச்சது என்ன தெரியுமா, இதான் அறிவுள்ளவனாக இருந்தால் இப்படி தான் ஒரு விஷ் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சாப்டர் 2ல் நடந்த போட்டியை பற்றி பேசிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ, ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், நான் ரொம்ப நல்ல விஷ் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாமே அன்னிலேருந்து தான் ஆரம்பிச்சுது, உன்னால் என்னோட ஸ்வாட் உற்சாகத்தில் கத்த ஆரம்பிச்சுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, அது எப்படி உற்சாகத்தில் கத்திருக்கும், புலம்ப தான் ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா உங்களோட டிசைப்பிள் போட்டிக்கு முன்னாடியே எனக்கு எனர்ஜி டெசிபேட்டிங் பாய்சனை கொடுத்துருந்தான். இன்னொரு டிசைப்பிள் என்னை தேடி வந்து என்னோட சபார்டினேட்டை அசிங்கப்படுத்தியிருந்தான். உங்களோட தம்பி டிமானிக் ஆர்மியை அவரோட சொந்த லாபத்துக்கு பயன்படுத்தியிருக்காரு. உங்களோட சபார்டினேட் நிர்வாணா பெவிலியனோட இன்வெஸ்டிகேட்டரோட குடும்பத்தை கொன்னுருவேன்னு மிரட்டியிருக்கான். அப்புறம் எப்படி உங்கள் கத்தி உற்சாகத்தில் கத்திருக்குன்னு சொல்கிறீங்க? உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து புலம்ப தான் செஞ்சுருக்கோம். என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானேன்னு கேட்குறான். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் அவரோட ஸ்வாடுன்னு மீன் பண்ணுறது அவரை தான் போல இருக்கு. ஹீரோவும் அவரை பற்றி தான் சொல்லியிருக்கான். அதுக்கு ஹீரோவை பார்த்து, நல்லா வார்த்தையில் விளையாடுறீங்களே, ஆனால் நீங்கள் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறாரு. அப்படி என்ன நான் தப்பாக சொல்லிட்டேன்னு ஹீரோ கேட்குறான். முதல்ல என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு செட் ஆகாத மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெர்ஃபெக்டான ஆளுங்க அவனுங்க தான். ஏன்னா என்னோட வேல்யூவே அவ்வளோதான்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ இவரை புரிஞ்சிக்கவே முடியலையேன்னு யோசிக்கிறான். அப்போது 100 ஸ்வாட் டீமனை ரிலீஸ் பண்ணுங்க. அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணதுனால என்னோட ஆளுங்களோட மன உறுதி சுத்தமாக குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்வெஸ்டிகேஷனில் அவர் எந்த தப்பும் செய்யலைன்னு உறுதியாயிருச்சுன்னா நான் அவரை உடனே ரிலீஸ் பண்ணிடுறேன்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டதும் பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் கோவத்தில் அவரோட டிமானிக் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறாரு. ஹீரோ அதை ஃபீல் பண்ண உடனே தான் ரியலைஸ் பண்ணுறான் 8 சுப்ரீம்ஸோட எனர்ஜி லெவல் எவ்வளோ அதிகம்னு. இப்போ அவனுக்கு புரியுது எதுக்காக அவனோட அப்பா பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமனை டச் பண்ணாதன்னு சொன்னாருன்னு. உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் செகண்ட் யங் மாஸ்டர்னு பேச ஆரம்பிக்கிறாரு பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன். அப்போது தயவு செஞ்சு நிறுத்துங்க. என்கிட்ட உதவி கேட்க வந்திருக்கீங்கன்னா அது மட்டும் கேளுங்க. எதுக்காக உதவி கேட்க வந்துட்டு அட்வைஸும் பண்ணுறீங்க அதே நேரத்தில்னு கேட்குறான் ஹீரோ. அதை கேட்ட பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் அவரோட எனர்ஜி ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், என்கிட்ட உங்களை மாதிரி நேரடியாக பேசுகிறதே சில பேர் தான்னு சொல்கிறாரு. ஹீரோ, இப்போவே சுதாரிச்சுக்கோங்க, தேங்கின தண்ணி சீக்கிரம் கெட்டு போயிடும்னு சொல்கிறான். அதுக்கு யாரும் வேணும்னே தேங்கிறது கிடையாது. கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடம் பிடிச்சி போய் அதனால் அவங்களுக்கு வர வாய்ப்புகளையும் விட்டுடுறாங்க. அதனால் அவங்க தேங்கின தண்ணி ஆயிடுறாங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோ, அதுக்கு தான் நம்மளை நாமே தேங்க விடக்கூடாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்ககிட்ட இருக்க கெட்ட தண்ணியை வெளியில் எடுத்துருங்க. நீங்கள் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறான். இதை பொறுமையாக கேட்டுட்டு இருந்த பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் அவர் கையில் இருந்த ஒரு கிளாஸ் ட்ரிங்கை குடிச்சிட்டு, நான் கொடுக்குற ட்ரிங்கை ஏற்றுப்பீங்களான்னு ஹீரோவை பார்த்து கேட்குறாரு. ஹீரோ அவர் கொடுக்குற கப்பை வாங்கி அவர்கிட்ட இருந்து ட்ரிங்க்ஸை ஃபில் பண்ணிக்கிறான். சரி, நான் அப்போது கெட்ட தண்ணியை வெளியில் எடுத்துடுறேன்னு பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் சொல்கிறாரு. ரொம்ப நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் அதுக்கு பதிலாக நீ என்னோட தண்ணியாகுன்னு பிளட் ஹெவன் ஸ்வாட் டீமன் ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ யோசிக்கிறான், என்னது நான் அவரோட தண்ணி ஆகணுமா, என்ன சொல்ல வராரு அப்படின்னு. அப்போது உனக்கு ஹெவன்லி டீமன் ஆகணும்னா உன் கையில் இருக்க ட்ரிங்க்ஸை குடி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு.
ஹீரோ பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் இப்படி சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் தெரியும் இவர் ஹீரோவோட அண்ணனுக்கு தான் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறாருன்னு. இருந்தும் என்னோட அண்ணனை விட்டுட்டு இப்போ என்ன சப்போர்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாருன்னு யோசிக்கிறான். நீங்கள் என்னோட அண்ணனுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அது ஏன்னா உன்னை பற்றி முழுசாக அப்போ எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. ஹீரோ இவருக்கு என்ன கிறுக்கு ஏதாவது பிடிச்சி போச்சா? நான் அவரோட தம்பியை கொண்டிருக்கேன், அவரோட டிசைபிள்ஸில் ஒருத்தனை ஊனமாக்கியிருக்கேன், இன்னொருத்தனை கொண்டிருக்கேன், அவரோட சபார்டினேட்டை ஜெயிலில் போட்டிருக்கேன். இதெல்லாம் இருந்தும் என்ன சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாருன்னு யோசிக்கிறான். பிளட் ஹெவன் ஸ்வாடிமனை பார்த்து நான் உங்களோட தம்பியை கொன்று இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் எப்போ நாங்கள் எங்களோட பெற்றோர்களோட அரவணைப்பிலிருந்து வெளியில் வளர்ந்து வந்தோமோ அப்போவே நாங்கள் வேறு வேறு ஆளுங்களாயிட்டோம். என்னோட இரத்த பந்தத்தில் ஒருத்தன் இறந்து போனான்றதுக்காக என்னோட வாழ்க்கையும் நான் நாசமாக்கிக்கணுமான்னு? மனுஷங்களுக்கு அவங்க பிரச்சனையை பார்க்கவே நேரம் சரியாக இருக்குது. நான் ஒன்றும் உன்னோட அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அறிக்கை எதுவும் வெளியிடலையே. அப்படி நான் வெளியிட்டிருந்தாலும் நான் எப்போ வேணாலும் என்னோட மனசை மாற்றிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஹெவன்லி டீமன் கல்ட்டோட மொத்த டிமானிக் ஆர்மியும் ஏன் பின்னாடி இருக்கிற மாதிரி அர்த்தம். ஆனால் எதுக்காக இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா நீங்கள் முடிவெடுத்திருக்கீங்கன்னு கேட்குறான். அதுக்கு எந்த பிரச்சனையும் பயமே இல்லாமல் அடித்து உடைக்கிற உன்னோட முட்டாள்தனம், என்னோட விதியை அதில் பெட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போது என்னோட முட்டாள்தனத்துக்காக தான் என்னை சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறான் ஹீரோ. அதுக்கு ஆமாம், உன்னோட முட்டாள்தனத்தை மொத்தமாக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஹீரோ யோசிக்கிறான், நான் சின்ன பையனாக இருந்திருந்தா இவர் சொல்கிறத முழுசாக நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வயசான பீஸுங்க சின்ன பசங்களை ஏமாத்துறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ்லாம் எனக்கும் தெரியும். என்னை பார்த்து ஹெவன்லி டீமன் ஆகணும்னு விரும்புறியான்னு கேட்குறது மூலமாக என்னமோ இவர் என்னை சப்போர்ட் பண்ணால் உடனே நான் என்னமோ ஹெவன்லி டீமன் ஆகிடுவேன் போலன்னு என்னை நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஹீரோ அவன் கையில் இருந்த கப்பை கீழே வச்சுட்டு என்னை பற்றி பெருசாக நினச்சதுக்கு ரொம்ப நன்றி, ஆனால் இந்த வாட்டி எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் முழுசாக முடிக்கணும். என்னோட அப்பா என்னை பற்றி என்ன நினைப்பாருன்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்தா தேவையில்லாமல் பாலிடிக்ஸில் போய் விளையாடிக்கிட்டு இருக்கான், இன்னும் யோசிக்க மாட்டார்? நீ நிர்வாணா பெவிலியனோட மாஸ்டராக ரொம்ப நல்லா வேலை பார்த்தனா என்ன நடக்கும்னு நினைக்கிற? லீடர் உன்னை நிர்வாணா பெவிலியன் மாஸ்டராகவே வச்சுருந்தாருன்னா அங்கேயே இருந்து சாக போறியா? உனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீ சக்ஸஸர் ஆக போறியா இல்லையான்றது. நீ என் கூட சேர்ந்து வேலை பார்த்தனா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நிறைய அட்டென்ஷன் வரும். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற ஒரே விஷயமே உன்னை ஸ்பாட்லைட்டில் கொண்டு விட்டுரும்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ யோசிக்கிறான், அவர் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் ஒரு விஷயத்தை இவர் மறக்கிறாரு. நம்ம டிமானிக் கல்ட்டில் ப்ராப்பரான ஆர்டர் கொண்டு வரணுன்றது என்னோட ஆசை மட்டும் இல்லை, என்னோட அப்பா ஹெவன்லி டீமனோட ஆசையும் கூட தான். எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க, நான் யோசித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த ட்ரிங்க்ஸை குடிக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு சரி, இது நார்மல் தானே, நான் சொன்னேன்றதுக்காக நீங்கள் இந்த ட்ரிங்கை குடித்தா அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு எழுந்து கிளம்புற மாதிரி அவரோட கத்தியை எடுக்கிறாரு. அப்போது சடனாக பிளட் ஹெவன் ஸ்வாடிமன் அவரோட பெரிய கத்தியை வச்சு ஹீரோவோட கழுத்தை பார்த்து பெருசாக வீசுறாரு. அப்போது ஹீரோ எப்படியோ அவனோட உதட கடிச்சிட்டு அவனோட கத்தியை வச்சு அவரோட வீச்சை தடுத்துருவான். உன்னோட பதிலை நாளைக்கு நான் கேட்குறேன்னு சொல்கிறாரு. 5 நாளில் சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு 3 நாள்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜம்ப் பண்ணி கிளம்புறாரு. ஹீரோ அட்டாக்கை தடுக்க எடுத்த கத்தியை மறுபடியும் உரையில வச்சுட்டு டேய் கிழவா ரொம்ப வலிக்குதுடான்னு சொல்கிறான். இதோட சாப்டர் 27 முடிவடைகிறது. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.